50 பில்லியன் மக்களின் பிரதான உணவாக அமைவது நெல், சோளம், கோதுமை போன்றவையே என்பது நாம் அறிந்ததே. அதிலும் நெற்பயிர் என்பது மிகவும் விசேடமானது. ஏனெனில் 50% உலக மக்களுக்கு உணவளிப்பது இந்த நெற்பயிரே. எனினும் பலதரப்பட்ட காரணங்களினால் நெற்பயிர் செய்கையானது பல இன்னல்களை முகம் கொடுத்து வருகின்றது. 2022ஆம் ஆண்டு உலக உணவு மற்றும் விவசாய அமைப்பினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் உலகின் நெல் உற்பத்தி மெட்ரிக் டன் 776 மில்லியன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது 60ஆம் நூற்றாண்டுடன் ஒப்பிடுகையில் 4 மடங்காக உள்ளது. 2050ஆம் ஆண்டளவில் மக்கள் தொகையானது மேலும் 2 பில்லியனால் அதிகரிக்கப்படலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு அதிகரிக்கப்படும் மக்கள் தொகைக்கு உணவு பாதுகாப்பை தக்க வைத்துக் கொள்வது என்பது மிகவும் சவாலான விடயமாக உள்ளது. உலகில் பயிர்ச்செய்கைக்காக பயன்படுத்தப்படும் நீரில் 34 தொடக்கம் 43% வரையான நீர் நெற்பயிர் செய்கைக்காகவே பயன்படுத்தப்படுகின்றது. அவ்வாறே 1 கிலோகிராம் நெல்லை உற்பத்தி செய்ய 2500 லிட்டர் நீர் தேவைப்படுகிறது என கூறப்படுகின்றது. இன்றைய சூழ்நிலையில் நாம் அனைவரும் முகம் கொடுக்கும் பொதுவான பிரச்சினை காலநிலை மாற்றமே. காலநிலை நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்கும் தற்காலத்தில் பயிர்ச்செய்கைக்கு உகந்த நிலப்பரப்பானது 10% குறைவடைந்துள்ளதுடன் உற்பத்திக்காக தேவையான நீரையும் வழங்க முடியாத சூழ்நிலையே இன்று காணப்படுகின்றது. இந்த காலநிலை மாற்றமானது இவ்வாறாக நெற்பயிர் செய்கைக்கு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அவ்வாறெனில் எம்மை 3 வேளையும் போஷணையூட்டும் உணவை விட்டுக் கொடுக்கப் போகின்றோமா அல்லது நெற்பயிர் செய்கையை சரியான முறையில் மேற்கொள்வதா என்பது தொடர்பான சரியான தீர்மானத்தை எடுக்கும் நேரம் இப்போது வந்துவிட்டது. இவ்வாறான காரணிகளை கருத்தில் கொண்டு பௌகம் புபுதுவ திட்டமானது இவ்வருடத்தில் 6 நெற்பயிர்ச்செய்கை மாதிரிகளை 6 மாவட்டங்களில் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது. 6 மாதிரிகளும் பிரதானமாக 3 விடயங்களை உள்ளடக்கியுள்ளது. முதலாவது விடயம் ஒரு அலகுக்கான உற்பத்தி மட்டத்தை அதிகரிப்பதன் மூலம் உற்பத்தி விளைத்திறனை அதிகரித்தல். இரண்டாவது விடயம் நெல் உற்பத்தி புறையிலுள்ள நீர் முகாமைத்துவத்தை முறைப்படுத்துதல். மூன்றாவது விடயம் காலநிலை மாற்றங்களுக்கு காரணமாக அமையும் பைங்குழல் வளிம உமிழ்வு அதாவது கிரீன்ஹவுஸ் வாயு விளைவை குறைத்தல். இதற்காக எமது திட்டத்தினால் பிரதான 6 செயன்முறைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளோம். அவற்றுள் முதலாவது செயன்முறையாக நிலத்தை சமப்படுத்துதல் மேற்கொள்ளப்படும். நெற்பயிர் செய்கைக்காக நீர் முகாமைத்துவத்தை மேற்கொள்ளும் போது சமனான நிலத்தை வைத்துக் கொள்வது மிக முக்கியமாகும். இதற்காக திட்டத்தினால் 300 ஏக்கர் நிலப்பரப்பு லேசர் முறையை பயன்படுத்தி சமப்படுத்தப்படுகின்றது. முற்காலத்தில் எமது மூதாதையர்கள் மாடுகளை பயன்படுத்தியும் காலப்போக்கில் டோசர் போன்ற இயந்திரங்களை பயன்படுத்தியும் நிலத்தை சமப்படுத்தினர். ஆனால் இன்று சிறந்த தொழில்நுட்ப முறையான லேசர் முறையை பயன்படுத்தி நிலமானது சமப்படுத்தப்படுகின்றது. இவ்வாறு நிலத்தை சமப்படுத்துவதால் அநேக நன்மைகள் எமக்கு கிடைக்கின்றன. முதலாவது நன்மை நிலத்தை பதனிடுவதற்காக பயன்படுத்தப்படும் நீரில் 10% மீதமாக்க முடிகின்றது. பொதுவாக ஆசிய நாடுகளில் நிலத்தை பதனிடுவதற்காக வயலில் 160 மில்லிமீட்டர் வரை உயரத்திற்கு நீர் தேவைப்படும் என கூறப்பட்டாலும் சமப்படுத்தப்பட்ட நிலத்தில் 80 தொடக்கம் 100 மில்லிமீட்டர் உயரத்திற்கு நீர் காணப்படுமாயின் நிலத்தை சரியான முறையில் பதனிட முடியும். இதன் மூலமாக எமக்கு 10% வரை நீரை மீதமாக்க முடிகின்றது. இரண்டாவது விடயம் 100க்கு 24% விளைச்சல் அதிகரிப்பை பெற முடிகின்றது. சரியான முறையில் சமப்படுத்தப்பட்ட நிலத்தில் விதைகளை விசிறுவது மிகவும் எளிமையானது. நாற்று நடுவதும் இலகுவாக அமையும். அவ்வாறே விதை முளையிடுவதும் நாற்றுகள் உருவாவதும் ஒரே நேரத்தில் நடைபெறுவதால் விளைச்சலும் அதிகரிக்கின்றது. மூன்றாவது விடயம் களை கட்டுப்பாடு. சீராக சமப்படுத்தப்பட்ட நிலத்தில் 40% வரையான களை கட்டுப்பாட்டை இலகுவாக மேற்கொள்ள முடியும். அவ்வாறே களை கட்டுப்பாட்டுக்கு தேவையான மனித வலுவையும் 5 தொடக்கம் 20 நாட்கள் வரையில் குறைத்து கொள்ள முடிகின்றது.
இவ்வாறாக அநேக நன்மைகள் நிலத்தை சமப்படுத்துவதால் எமக்கு கிடைக்கின்றது. திட்டத்தினால் கையாளப்படும் இரண்டாவது செயல்முறை பாத்திகளை விரிவாக்கம் செய்தலாகும். இங்கு 1 ஏக்கர் நிலத்தில் 5 தொடக்கம் 6 வரையான பாத்திகளை மாத்திரமே அமைத்து விரிவாக்கம் செய்வோம். அவ்வாறே 5 தொடக்கம் 7% வரையான நிலத்தை மீள் உற்பத்திக்காக பயன்படுத்தவும் முடிகின்றது. அத்துடன் இங்கு இயந்திரங்களையும் இலகுவாக பயன்படுத்த முடிகின்றது. இதனால் இதற்கு பயன்படுத்தப்படும் சிரம பயன்பாடும் குறைவடைகின்றது. திட்டத்தினால் கையாளப்படும் 3ஆம் செயல்முறை நெல் உற்பத்தியின் விளைச்சலை அதிகரிக்கவும் நீர் பயன்பாட்டை அதிகரிக்கவும் 4 பிரதான முறைகளை பயன்படுத்தி நெல் உற்பத்தியை மேற்கொள்வதாகும். பாராசூட் முறை, நாற்று நடல், முறையாக விதை விதைத்தல், இறுதியாக எமக்கு பழக்கமான விதைகளை விசிறி பயிரிடல் போன்ற 4 முறைகள் ஒரே வயல்வெளியில் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த 4 முறைகளினூடாக நீர் முகாமைத்துவம் எவ்வாறு நடைபெறுகின்றது, விளைச்சல் எவ்வாறு அதிகரிக்கின்றது என்பதை தமது அனுபவத்தினூடாகவே பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு விவசாயிகளுக்கு கிடைக்கின்றது. திட்டத்தினால் கையாளப்படும் 4வது செயல்முறை வரப்பு பயிர்ச்செய்கை. எமது முன்னோர் நெற்பயிர்ச்செய்கையுடனே இலகுவாக மேற்கொண்டதே இந்த வரப்பு பயிர்ச்செய்கை. ஆனாலும் எமது பரம்பரையுடன் இந்நிலை அழிந்து போயுள்ளது. அதனாலேயே இந்த நெற்பயிர்ச்செய்கையுடன் 1 அல்லது 2 வரப்புகளை கிழக்கு அல்லது மேற்கு திசையை நோக்கியதாக விஸ்தரித்து மரக்கறி வகைகளை பயிரிட எத்தனித்துள்ளோம். விசேடமாக நெற்பயிர்ச்செய்கைக்காக பயன்படுத்தப்படும் நீரை மாத்திரமே இந்த வரப்பு பயிர்ச்செய்கைக்காகவும் பயன்படுத்துகின்றோம். இதனூடாக மரக்கறி பாதுகாப்பை தக்க வைத்துக் கொள்ளவும் விவசாயிகளின் வருமானத்தை 20% அதிகரிக்கவும் எத்தனித்துள்ளோம். திட்டத்தினால் எதிர்பார்க்கப்படும் 5வது செயல்முறை நெற்பயிர்ச்செய்கைக்கான நீர் முகாமைத்துவம். இதனை உலர் மற்றும் ஈரப்பதன் தன்மைக்கேற்ப மேற்கொள்ள எதிர்பார்க்கின்றோம். நெல் என்பது நீர் தாவரம் அன்று, அது நீரில் வளரும் தாவரம். அதனால் நெற்பயிர்ச்செய்கை முறையில் களை கட்டுப்பாட்டுக்காக நீரை பயன்படுத்துகின்றோம். அதற்காக தேவைக்கு மேலதிகமான நீரை பயன்படுத்த வேண்டியுள்ளது. ஆனாலும் நாளுக்கு நாள் விவசாயத்திற்காக பயன்படுத்தப்படும் நீரின் அளவு குறைவடையும் சந்தர்ப்பத்திலும், ஒரு அலகுக்கான சாகுபடி அளவை அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலையிலும், மக்கள் தொகைக்கு உணவை வழங்க முடியாமல் இருக்கும் சூழ்நிலையிலும் நெற்பயிர்ச்செய்கைக்காக அந்தளவு நீரை தாராளமாக வழங்க முடியாத நிலையே இன்று காணப்படுகின்றது. இதனால் விவசாயத்தில் கட்டாயமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய நீர் முகாமைத்துவம் தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியமாகும். இங்கு நாம் மாற்று உலர் மற்றும் ஈரமுறை, அதாவது ஆல்டர்னேட் வெட்டிங் அண்ட் ட்ரையிங் முறையை பயன்படுத்துகின்றோம். இது உலகில் நெற்பயிர்ச்செய்கைக்கான நீர் முகாமைத்துவத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு சிறந்த முறையாகும். இங்கு 30 சென்டிமீட்டர் அளவான குழாய் ஒன்றை நிலத்தினுள் 20 சென்டிமீட்டர் ஆழத்திற்கு செலுத்தி மிகுதி வெளியில் தெரியும் வண்ணம் வைத்து பதித்து கொள்ளப்படும். தரை மட்டத்திலிருந்து 15 சென்டிமீட்டர் வரை நீர்மட்டம் குறையும் போது மீண்டும் வயலுக்கு நீர் பாய்ச்சப்படும். அச்சந்தர்ப்பத்தில் தரை மட்டத்திலிருந்து 5 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் தேங்கி நிற்கும். இந்த முறையினூடாக 20 தொடக்கம் 30% வரையான நீரை மீதப்படுத்த முடியுமாக உள்ளதால் 3ஆம் போகத்தில் இலகுவாக பயறு, கவுப்பி, உளுந்து போன்றவற்றை பயிரிட்டு சாகுபடியையும் அதிகரித்து கொள்ளவும் முடியுமாக உள்ளது. இந்த முறையினால் பயிர் நிலமானது சில நாட்களுக்கு உலர்தன்மையுடன் காணப்பட நேரிட்டாலும் நெற்பயிருக்கு கட்டாயம் நீர் தேவைப்படும் சந்தர்ப்பமாகிய முளையிடுதல், பூக்கள் பூக்கும் சந்தர்ப்பத்தில் கட்டாயம் தேவையான அளவு நீர் பாய்ச்சப்படுகின்றது. எனினும் இங்கு 15 சென்டிமீட்டர் நீர்மட்டம் குறைவதை அவதானிப்பது என்பது சிறிது கடினமான காரணமாகும். இது விவசாயிகளுக்கு முடியாத காரியம். இதற்காக அவர்கள் வயலில் இறங்கி பார்க்க வேண்டி வரும். அதனாலேயே எமது திட்டத்தினால் இந்த முறையை நவீனமயப்படுத்தியுள்ளோம்.
இந்த AWD குழாயில் 15 சென்டிமீட்டர் அளவுக்கு நீர்மட்டம் குறையும் போது தன்னியக்க ஒளிக்காட்டி மூலம் சமிஞ்சை காட்டும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஒளி சமிஞ்சை நிலத்திற்கு மேல் 5 சென்டிமீட்டர் நீர் கிடைக்கப் பெறும் வரை ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். இதனால் விவசாயிகளுக்கு நீர் முகாமைத்துவம் செய்யவும் எப்போது நீர் தேவைப்படுகின்றது என்பதை இலகுவாக அறியவும் முடியுமாக இருக்கின்றது. இந்த 6 நெல்லுற்பத்தி மாற்று முறைகளுக்காக நாம் எதிர்பார்க்கும் கடைசி 6வது மாற்று முறை மித்தேன் வாயு விளைவை கணிப்பிடல். பொதுவாக உலகில் 16 தொடக்கம் 26% வரை மித்தேன் வாயுவை வெளியிடுவது நெல்லுற்பத்தியே. மித்தேன் வாயு கார்பனீரொட்சைட்டை போன்று 28 மடங்கு பிரபலமானதோர் வாயுவாகும். பொதுவாக பூமியிலுள்ள பாக்டீரியாக்கள் கார்பன் பொருட்களை உட்கொண்டு கார்பனீரொட்சைட்டை வெளியிடுகின்றது. ஆனால் நெல் உற்பத்தியின் போது நீருடன் சேர்ந்து கார்பனீரொட்சைட்டுக்கு பதிலாக மித்தேன் வளிமண்டலங்களில் கலக்கின்றது. ஆகவே AWD போன்ற நீர் முகாமைத்துவ முறையின் மூலம் மீண்டும் நிலத்தை உலர வைப்பதனூடாக மித்தேன் வாயுவின் விளைவை குறைப்பதற்காக பல்கலைக்கழகம் ஒன்றுடன் இணைந்து அளவீடு செய்வதற்கும் அத்தோடு கார்பன் கிரெடிட்டை அளவீடு செய்வதற்கும் எதிர்பார்த்துள்ளோம். பொதுவாக மித்தேன் வாயு விளைவின் போது மித்தேன் டொன் ஒன்றின் விளைவை குறைப்பதற்காக கணிப்பீடொன்றை வழங்குவதற்கும் இதனூடாக எதிர்பார்த்துள்ளோம். இவ்வாறான செயல்முறைகளை கையாள்வதன் மூலம் வயல் நிலத்தில் ஏற்படும் காலநிலை மாற்றத்தின் மூலமான விளைவுகள், விளைபயிருக்கான நீரின் தேவையை அதிகரித்தல் மற்றும் வளிமண்டல மாசடைதல் போன்றவற்றை குறைப்பதற்கு சிறந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நீர் முகாமைத்துவத்தை மேற்கொள்வதனூடாக எமக்கு தெரிந்த விவசாயத்தை காலநிலைக்கு உகந்த விவசாயமாக மாற்றி உற்பத்தி விளைத்திறனை அதிகரித்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கின்றது.